வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் லாஸ்ட் இயர் வரைக்கும் கேட்ட டிஆர்பி கொஷின்ஸில் ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக் 1 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2வாக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராபபிலிட்டிக்ஸ் மட்டும் ஒரு போர்ஷனும் ரிமைண்டிங் பார்ட் எல்லாமே அனதர் போர்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி மீதி இந்த ரிமைண்டிங் போர்ஷன் தட் இஸ் அந்த கார்லேஷன், மெஷர்ஸ் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து டைரக்ட் சம்ஸ் தான் கேட்குறாங்க. அதர்வைஸ் டைரெக்டாக ஃபார்முலாவில் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது தான் கேட்குறாங்க. இந்த ப்ராபபிலிட்டி மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு தடவை பாருங்கள். இந்த ப்ராபபிலிட்டி சம்லாம் எங்கே இருக்குன்னா ஸ்கூல் லெவல்லேருந்தே இருக்குது. 11th 12th புக்லேயே வந்து இந்த ப்ராபபிலிட்டி சம்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அவங்களோட 3rd இயர் சிலபஸில் வந்து ப்ராபபிலிட்டி பற்றி இருக்குது. ஸோ அந்த புக்கு கிடைச்சாலும் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்டின் the conditional probability of A given B is it is a direct formula எழுதினோம். செகண்ட் ஒன் பாருங்கள். P of A is equal to 0.4, P of A union B is equal to 0.7. If A and B are two independent events then P of B is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபி அந்த மாதிரி தந்தாவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா திஸ் ஒன். ஸோ இதில் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி அந்த கான்செப்டை இதில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி we reach the result. ஓகே, தேர்ட் சம்மும் அதே மாதிரி ஒரு சம் தான். ஸோ இந்த சம் ஒரு இயரில் கேட்டிருக்காங்க, அதே மாடலில் இன்னொரு சம் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் நிறைய பார்க்குறதுனால என்ன யூஸ்னால் ஒரு டிஆர்பியோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னா ஃபார்முலா வந்து அதே மாதிரி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சம்ஸ் தான் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபோர்த் கொஷின் பாருங்கள். A can solve 75% of the probability in statistics and B can solve 70% of the probability. The probability that either A or B can solve a probability chosen at random. ஃபோர்த் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் A சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிள் 3/4. A சால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 1 மைனஸ் P ஆஃப் A அதை போடணும். அதே மாதிரி B ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எய்தர் A ஆர் B சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா திஸ் ஒன். இந்த ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லேயே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தந்திருப்பேன், எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்னு. அதை ஞாபகம் வச்சு இங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணு. நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட் ஃபார்முலா P ஆஃப் ஏஐ பை பி கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும். Sixth question. In a bolt machines A, B, C manufacture respectively 25%, 35% and 40%. Total of their output 5%, 4% and 2% are defective bolts. A bolt is drawn at random from the product and it found to be defective. That it was manufactured from machines A, B, C. என்ன சொல்கிறாங்க, ஒரு போல்ட் ஃபேக்ட்ரியில் 3 மிஷின்ஸ் இருக்குது. அதோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து 25%, 35%, 40%. அப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப அதோட டிஃபெக்டிவ்னா அது வந்து தப்பாக மேனுஃபேக்சர் ஆகிறதுக்கான பாசிபிள் ஏ மிஷினுக்கு 5%, பிக்கு 4%, சிக்கு 2% தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு இந்த ப்ராடக்டெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஒரு போல்ட்டை வந்து எடுக்கிறாங்க. அப்படி நம்ம எடுக்கிறது வந்து ஒரு டிஃபெக்டிவ் போல்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம்க்கான ஃபார்முலா இஸ் திஸ் ஒன். P of AI by B is equal to திஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து மூணு இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. தட் இஸ் ஏபிசிலேருந்து ப்ராபபிலிட்டி வந்து கிடைக்குது. A1ஓடது, P of A2ஓடது, P of A3ஓடது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த A1ல் டிஃபெக்டிவ்க்கான பாசிபிள் தட் இஸ் P of B by A1.
இது என்ன மீனிங்னா டிஃபெக்டிவ் ஃப்ரம் A1. இது பார்த்திங்கன்னா டிஃபெக்டிவ் ஃப்ரம் B2. அதுவும் கொஷினில் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபைனலாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7th one பாருங்கள். If A and B are two events, probability of A is equal to this one. B தந்திருக்காங்க. A intersection B, then A union B whole bar கேட்டிருக்காங்க. So it is also direct formula application தான். நம்ம இந்த போல்ட் சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்னொரு சம் அனதர் இயரில் கேட்டிருக்காங்க. இதனால தான் நான் சொல்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம ஒரு தடவை பார்த்தோம்னா இதே மாடல் இதே கொஷின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாடலில் நம்மளுக்கு கொஷின்ஸ் வரலாம். அதர்வைஸ் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஃபார்முலா கூட சில டைம்ஸ் சம்டைம்ஸ் ரிப்பீட்டடாக நம்ம ப்ராப்ளமில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஐடியா கேதர் பண்ணிக்கலாம், இப்படி தான் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு. 8th one, there are two identical boxes containing 4 white and 3 red balls, 3 white and 4 balls. ஸோ 2 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் இதுவும் இன்னொரு பாக்ஸில் இதுவும் இருக்குது. A box is chosen at random and a ball is drawn from. If the drawn ball is white, then the probability that it is from first boxes. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு பாலை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 பாசிபிள், 2 சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த போல்ட்டு சம் மாதிரியே தான், ஜஸ்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கே என்னென்ன P of A1 is equal to P of A2 is equal to 1/2. தட் இஸ் இங்கே என்ன மீன் பண்ணுறோன்னா ஒரு பால் தான் எடுக்கிறோம், அது வந்து ஒயிட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு 2 காம்பினேஷனில் தான் இருக்குது. 2ல் ஒயிட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள் 1/2 தான். அதே மாதிரி இது 2 இந்த நம்பர்ஸ் பார்க்கக்கூடாது, ஒயிட் அண்ட் ரெட் அதுதான் பார்க்கணும். ஒயிட்டில் ரெட்டில் அது 2ல் ஒரு சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் 1/2. அதே மாதிரி தான் செகண்ட் பாக்ஸ்லேயும். ஓகே, 9th சம் பாருங்கள். If A1, A2 up to AN are independent event with P of A is equal to 1/i plus 1 for 1 is less than or equal to I less than is equal to n, then the probability that none of the n event occurs அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸில் ஒரு சம் பார்த்தோம், 2 ஈவெண்ட் மட்டும் தந்து இங்கே வந்து n ஈவெண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஆல்சோ ஜென்ரல் ஃபார்முலா மாதிரி தந்திருக்காங்க, அதை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். I is equal to 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ P of A1 கிடைக்கும். P of A2னா I is equal to 2, அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். 10th question, a coin is tossed at m plus n times, m is greater than n, then the probability of m consecutive head is dash. So it is also a formula மாதிரி நான் நோட்ஸ் தந்திருப்பேன். m plus n times or n times அந்த மாதிரி தந்திருப்பேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் திஸ் ஒன். 11th one, the probability density function f of x is ஆப்ஷனில் கிரேட்டர் தேன் 0, லெஸ் தேன் 0 அந்த மாதிரிலாம் தந்திருப்பாங்க. we know that answer is always greater than 0. 12th, distribution function capital F of x is a non-decreasing function. 13th பாருங்கள், continuous random variable தந்திருக்காங்க. if f of x is equal to this one is a PDF, that is probability density function of a continuous random variable, then the value of a is, இந்த ஃபங்க்ஷன் தந்துட்டு a கேட்குறாங்க. we know that f of x is a probability density function, integral minus infinity to plus infinity f of x dx is equal to 1. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சம்மை ஒர்க் அவுட் பண்ணணும். இதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 3 சம்ஸ் வந்து 3 இயர், தட் இஸ் வேறு இயரில் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த சம்ஸில் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி கூட நம்ம கம்மிங் எக்ஸாமுக்கு கேட்கலாம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். 14th ஒன் பாருங்கள். இஃப் த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எ continuous random variable f of x is equal to this one, then the value of k is dash. ப்ரீவியஸ்லி யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். 15th கொஷின் பாருங்கள். இஃப் x is random variable with PDF, then a is.
ஸோ நம்ம லாஸ்ட்டு 3 சம்ஸ்க்கு ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 16th one, if the distribution of continuous random variables this one, then probability density function f of x is. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் small f of x is equal to f dash of x தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். 17th one, the covariance of 2 independent random variable is 0. 18th, the expectation of a number when a die is thrown is. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சம்ஸு. 19th one, வேரியன்ஸில் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற மாதிரி. 20th கொஷின், எஃப் ஆஃப் எக்ஸ் தந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 3x² - 2x வேல்யூ கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணால் we get this. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக இந்த வேல்யூலேருந்து e of x² e of x ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி we find the result. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் சம்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 21, the expected value of the product of point on n dice is this one. ஸோ இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி இன்னும் 2-3 ஃபார்முலா நான் நோட்ஸில் தந்திருப்பேன். அதெல்லாம் கேதர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. 22, the probability distribution of random variable is this one, then the mean and variance. ஸோ மீன் வேரியன்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே வந்து discrete distribution தந்திருக்காங்க. அதனால் மீன் வந்து சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். வேரியன்ஸ்க்கு e of x² - e of x the whole square அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு தேவையான வேல்யூஸ் வந்து தந்திருக்கிறதுல யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். 23rd sum, the probability density function of a random variable x is this one, then e of x is equal to. ஓகே, இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது log 0ஓட வேல்யூ -∞, log infinity is infinitive, log 1ஓட வேல்யூ 0. ஸோ இந்த கான்செப்டெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get result is not exist. ஏன்னா log infinity மைனஸ் log of -∞ வருது. ஸோ the result is not exist. 0 அதெல்லாம் நம்ம போடக்கூடாது. not existன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். 24th is also direct formula, note பண்ணிக்கோங்க. 25th question, the joint probability density function of 2 random variables x and y is this one, then the marginal distribution of y is. இதுக்கும் நம்மளுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். Thank you for watching this video.